அனைவரும் வாருங்கள். தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்வோம். நாம இந்த தொகுதியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம முன்னாடி வந்து அவ்வளவு இடம் இருக்கு, அங்க நிக்கலாம். நம்ம எல்லாமே பார்த்துதான் மாநில தலைவர் அவர்கள் பேச போறாங்க. நாம எல்லாருமே இந்த வாகனத்துக்கு முன்னாடி வந்துருவோம். அவ்வளவு இடத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே முன்னாடி வருவோம். இந்த சைட்ல இருக்கிறவங்க கூட எல்லாமே அப்படி முன்னாடி வந்துருங்க. நாம எல்லாருமே இப்படி முன்னாடி நின்று மாநில தலைவர் உரையாற்றுவதை கேட்போம். நாம எல்லாருமே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி முன்னாடி வந்துருங்க. நாம எல்லாருமே எப்படி வருவோம்? இந்த சைடுல இருக்கிறவங்க அப்படி வந்துருங்க. கபாலிஜி அங்க இருக்கிறவங்க அந்த பக்கம் அனுப்புங்க. முத்தண்ணா அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படி அனுப்புங்க. ஏங்க அப்படி வந்துருங்க. எல்லாருமே அப்படி வாங்க, முன் சைடு வாங்க, முன்னாடி வந்துருங்க. நாம எல்லாருமே இவ்வளவு நேரமும் காத்துக் கொண்டிருக்கிறது நமது மாநில தலைவரின் உரையை கேட்கத்தான் இத வந்து கொண்டிருக்க. நாம எல்லாருமே முன்னாடி நிற்போம். உங்க முன்னாடி தோன்றி பேச போறார். நாம அதை கேட்க நாம எல்லாருமே முன்னாடி இருப்போம் சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் இந்த வாகனத்துக்கு வரணும். நாம எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி நிற்போம். இவரு சங்கர் பயனாளிகள் அண்ணா, பயனாளிகள் நம்ம சிங்காரவேலன் எங்க இருக்கீங்க? ரமேஷ் பாபு சிங்காரவேலன். நாம எல்லாருமே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே இவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளுக்கு பேச அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கக்கூடிய நமது தலைவர், நாம எல்லாருமே ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த மண் புரட்சி மண். இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே ராமானுஜருடைய 106 107வது 1007ஆம் ஆண்டினுடைய ராமானுஜர் திருவிழாவை பார்க்க போறோம். அப்பவும் கூட ஒரு பேருக்குன்னா இந்த விடிய அரசு ராமானுஜர் பேர்ல ஒரு மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டபத்தை மக்களுக்கு பார்க்க விடாம பூட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே இவர் வந்து போன உடனே இந்த திருவிழா இப்ப அடுத்த மாசம் வரப்போகுது. அப்போவாவது இந்த மணிமண்டபத்தை திறப்பாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான். ஆகையால் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம், நாம எல்லாருமே இந்த 2024 வரக்கூடிய தேர்தலில் திருவிழாக்கு முன்னாடி தேர்தல் வரும் அல்லது திருவிழாக்கு அப்புறம் வந்தாலும் ராமானுஜருடைய ஆசையை நாம நிறைவேற்ற நாம எல்லாருமே ராமானுஜரை மணிமண்டபத்தை சுத்தி பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருமே இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா இந்த மணிமண்டபம் பாழடைஞ்சிருக்கிறது. நாம இந்த விஷயத்துல நாம பார்த்துட்டே இருக்கணும். அதோட கூட தொழில் வளம் நிறைஞ்ச ஏரியா இந்த தொகுதியிலே பார்த்தோம்னா நிறைய படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லை. காரணம் இந்த விடிய அரசு தான். மத்திய அரசாங்கம் எவ்வளவு கம்பெனி இங்க கொண்டு வந்தாலும் கூட பார்த்தோம்னா இவங்க இந்தி வானான்னுவாங்க. அதுல ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா இவங்க தான் மொத்த வேலையும் பார்ப்பாங்க. ஆகையால நாம எல்லாருமே ஒரு விஷயம் யோசிக்கணும். இங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு கண்டிப்பா இந்த கம்பெனிகள் எல்லாருமே நிரந்தர வேலை வேணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் வேணும். அதற்கு நமது பாரத தலைவர் நாளைய தமிழக நமது மாநில தலைவர் நாளைய தமிழக முதலமைச்சராக ஆக வேண்டும். அது எல்லாமே இங்க இருக்கிற இளைஞர்கள், இளம் வாக்காளர்கள் நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் இருக்கு. இந்த பகுதியில ஒவ்வொரு முறையும் இந்த எம்எல்ஏ மாறி மாறி ஜெயிச்ச இந்த திமுக எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க, எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறாங்க, படிச்ச இளைஞர்கள். அதுவும் பார்த்தோம்னா நம்ம தொகுதியில காலேஜ் நிறைய இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் காலேஜ், இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம தொகுதியில நிறைய இருக்கும். அது எல்லாமே இந்த தொகுதியில உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலையில முன்னுரிமை வேணும். நாம எல்லாருமே நிரந்தரமான வேலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரணும். அது எல்லாமே நாம தருவோன்றத இந்த பகுதியினுடைய இந்த ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இளம் வாக்காளர்களாகிய நாம நம்ம தலைவருக்கு ராமானுஜர் மேல ஒரு சபலை எடுத்து ஆணையிட்டு அவரை இந்த யாத்திரையை நிறைவு பெறும் போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பாங்க. மீண்டும் நம்மளை எல்லாம் சந்திக்க மாநில தலைவர் வெற்றி தாமரையோட இந்த மண்ணுக்கு வரணும்ன்றதை
நாம எல்லாருமே இங்கிருந்து ஒட்டுமொத்தமா ராமானுஜரை வேண்டிப்போன்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.